வாட்ஸ்அப் செயலியின் பிரதான பாதுகாப்பு அம்சமான எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் முறையை உடைக்க மத்திய அரசு விரும்பினால் இந்தியாவிலிருந்து வெளியேறுவோம் என வாட்ஸ்அப் நிறுவனம் டெல்லி நீதிமன்றத்தில் தெரிவித்தது தேசிய அளவில் பேசுபொருளாக உருவெடுத்துள்ளது. வாட்ஸ்அப் இல்லைனாக்கா கஷ்டமாக தான் இருக்கும். போக போக அது ஒரு பர்டன் ஆயிடுச்சு. அது இல்லைன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாங்க. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்கூல்லேருந்து எல்லா நியூஸுமே இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் சர்க்குலேட் ஆகுது. வாட்ஸ்அப் இல்லைனாக்கா கஷ்டமாக தான் இருக்கும் மக்களுக்கு. வேற எப்படி உங்களுக்கு டெய்லி கம்யூனிகேஷன் அதானா? ஆமாம் ஆமாம். ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் போக போக அது ஒரு பர்டன் ஆயிடுச்சு. ஒரு மெசேஜை நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு பார்க்கலனா, ரிப்ளை பண்ணலனா, சில பேர் ரெட் ரெசிப்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அது கூட நமக்கு ஒரு டஃப்பாக தான் இருக்குது. வாட்ஸ்அப் இல்லாத காலங்கள்லாம் எந்த அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். நம்ம வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தோம். இப்போ வந்த பிறகு அடுத்த வீட்டு பிரச்சனை நம்ம ரொம்ப பேச வேண்டியது இருக்குது. நம்ம வீட்டு பிரச்சனையை நம்ம மறந்துடுறோம். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது இல்லைன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாங்க. நீங்கள் 90s போய் பாருங்கள், அப்போ தெரியும் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு. வாட்ஸ்அப் நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் ஸ்கூல்லேருந்து எல்லா நியூஸுமே இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் சர்க்குலேட் ஆகுது. அப்படின்றப்போ அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் பையில் வேறு ஏதாவது ஒன்று இருந்து அது நம்ம அதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். வாட்ஸ்அப் செயலி இல்லாவிட்டால் என்னவாகும் என்பதற்கு வெகுஜன மக்கள் தெரிவித்த கருத்துக்களே இவை. வாடிக்கையாளர்களின் பிரைவசி மற்றும் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் முறையை உடைக்க மத்திய அரசு எங்களை கட்டாயப்படுத்தினால் இந்தியாவில் இருந்து வெளியேறுவோம் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் அந்த சட்டம் தங்களது பயனர்களின் உரையாடல் மற்றும் விவரங்களை கண்காணிக்கவும் அவற்றை கவனிக்கவும் நிர்பந்திப்பதாக வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. அதன் தொடர்ச்சியாக மத்திய அரசின் புதிய ஐடி சட்டத்தை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மெட்டா நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வாட்ஸ்அப் நிறுவனம் சார்பில் வழக்கு விசாரணைக்கு ஆஜரான வழக்கறிஞர் தேஜஸ் கரியா, வாட்ஸ்அப்பின் பிரைவேசி அம்சத்திற்காகவே இந்தியாவில் 40 கோடிக்கும் அதிகமான பயனாளர்கள் அதனை பயன்படுத்துவதாக தெரிவித்தார். உலகின் வேறு எந்த நாடுகளிலும் இதுபோன்ற சட்டம் அமலில் இல்லை என்றும் வாட்ஸ்அப் தரப்பு வழக்கறிஞர் கூறிய நிலையில் தென் அமெரிக்காவில் கூட இல்லையா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அதிக வாட்ஸ்அப் பயனாளர்களை கொண்டுள்ள பிரேசிலில் கூட இல்லை என பதிலளித்தார் வழக்கறிஞர் தேஜஸ் கரியா. இந்த நிலையில் வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் கிருதிமான் சிங் தவறான அல்லது போலியான செய்திகளை பரப்பியது யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகவே மத்திய அரசு புதிய ஐடி சட்டத்தை அமல்படுத்தியதாக தெரிவித்தார். ஆனால் மத்திய அரசின் புதிய ஐடி சட்டம் வாட்ஸ்அப் பயனாளர்களின் தனி உரிமை மற்றும் பிரைவேசிக்கு எதிரானது என வாதிட்ட தேஜஸ் கரியா 40 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களின் வாட்ஸ்அப் தகவல்களை பல ஆண்டிற்கு பாதுகாத்து வைப்பது சாத்தியமற்ற விஷயம் என்று குறிப்பிட்டார். இதையடுத்து பிரைவேசி உரிமைகள் முழுமையானவை அல்ல என்றும் அவை எங்காவது சமநிலை செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வழக்கு விசாரணை நடந்து வருவது ஒருபுறம் என்றால் வாட்ஸ்அப் இல்லாவிட்டால் என்னவாகும் என்ற கேள்வியை இளம் தலைமுறையினர் ஜஸ்ட் லைக் தட் போலவே எடுத்துக்கொள்கின்றனர். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யூ ஹேவ் டு கால் தெம் அண்ட் ஸ்பீக். இல்லைனா புறா தான் அனுப்பி பேசணும். அது இட் வில் டேக் மோர் டைம், ரைட்? அண்ட் இட் இஸ் கோனா பி ஹார்ட். ஹேண்டில் பண்ணிக்கலாமா அந்த சினாரியோவை? கோவிடே பார்த்தாச்சு, இதுவும் பார்த்துக்கலாமே. I think we will be able to handle it. We'll find something better or maybe new. And yeah, I think அது இல்லாமலே வேற ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. So it won't take long to go back to something else, find another alternative. உலக அளவில் இந்தியாவில் தான் சுமார் 48 கோடியே 75 லட்சம் பேர் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்துகின்றனர். நமக்கு அடுத்த இடத்தில் உள்ள பிரேசிலில் வாட்ஸ்அப் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 11 கோடியே 85 லட்சம் மட்டுமே. மூன்றாவது இடத்தில் உள்ள இந்தோனேஷியாவில் 8 கோடியே 48 லட்சம் பேர் வாட்ஸ்அப் பயனாளர்களாக உள்ளனர். எனவே இந்தியாவிற்கு குட் பை சொல்ல வேண்டும் என வாட்ஸ்அப் உறுதியாக இருந்தால் இந்தியர்களை விட வாட்ஸ்அப் நிறுவனத்திற்குத்தான் இழப்பு அதிகமாக இருக்கும்.